ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெங்காயம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இது ஏது, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், மிக்சியில் ஐஸ் வாட்டர் போட்டு அந்த எண்ணெய் போடணும். நல்லா எண்ணெய் போட்டு நல்லா அரைச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆயிடும் நல்லா கரெக்டா. இது என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அரைச்சி காமிக்கிறேன் எப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா அழகா இப்படி வரும் நல்லா. அவ்வளோதான், ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டாங்க. அங்கே எப்படி வந்துருக்குங்க, நல்லா பிரிஞ்சு பட்டர். இது அங்கே பிரிஞ்சு எடுக்காங்க பாருங்க, இது பட்டர். அதுக்கப்புறம் பாசனத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடும். அவ்வளோதான். ஸோ காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை எல்லாம் இந்த தண்ணியாக இருந்தது பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் இழுத்து கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொட்டிட்டு நடுவில் இருக்க இந்த பட்டர் மட்டும் நல்லா எடுத்து ஹீட் பண்ண பார்த்தீங்களா, இப்படி ஹீட் பண்ணுறாங்க பாருங்க. இது ஹீட் பண்ண நல்லா நல்லா பட்டர் நல்லா உருகி வரும் பாருங்க. எவ்வளோ அழகாக உருகிட்டே பாருங்க. உருகிட்டே வந்த பிறகு இது மேலே நல்லா கருவேப்பிலை பார்த்தீங்களா, கருவேப்பிலை நல்லா கிள்ளி போடுவாங்க. அவ்வளோ ஒரு இதுக்கு வாசனைக்கு. இதுதான் நெய் வைப்பாங்க. நல்லா இந்த வெங்காயம் காஞ்சி கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கப்ப இந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுன்னு தான் இங்கே இப்போ கருவேப்பிலையோ முருங்கைக்கீரையோ என்ன இருக்கோ அதை போடுங்க. ஏன்னா நாங்கள் இப்போ கருவேப்பிலை போட போடுவோங்க. கரெக்டாக கருவேப்பிலை அப்புறம் முருங்கைக்கீரை ஏதாச்சும் போகணும் பாருங்க. எவ்வளோ நல்லா அழகாக கருவேப்பிலை கொடுத்துருக்காங்க. இது போட்டு நல்லா கிண்டி விட்டீங்க, இது ரெடி ஆயிடும். அவ்வளோதான்.
இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ காய்ஸ் இதுதான் நெய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுக்கணுமா. ஸோ இது ஆங்கிற பக்கம் நல்லா தொலைச்சி ஒரு டப்பாவில் ஊற்றி வைங்க, ஈரமே இல்லாமல் எங்க கெட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான், நெய் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கான அழுத்திங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனை காட்டும். பாய்.